Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இந்த மாதம் 2ஆம் ஆண்டு சிலை திறப்போடு நடைபெற்றது. ஆனால் உட்கட்டமைப்புகள் இன்னும் சரிவர செயல்படுத்தாத காரணத்தினால விமர்சையாக நடத்தலாம் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் இறுதி 26ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதோடு கூடவே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஒரு கட்சிக்கும் ஒரு ஆண்டில் ஒரு செயற்குழு கூட்டம், 2 செயற்குழு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துவது விதியாகும். அதன் அடிப்படையில கடந்த ஆண்டு செயற்குழு மட்டுமே நடந்திருந்தது. அதற்காகவே இந்த ஆண்டு செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் இணைந்து நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1ஆம் ஆண்டு துவக்க விழாவில் 2ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி ஓராண்டு நிறைவு பெற்றிருந்தது. அப்பொழுது வெறும் கொள்கை தலைவர்களுடைய சிலைகளை மட்டுமே திறந்து வைத்திருந்தார் விஜய். எனவே இன்னொரு நாளில் மொத்த கட்டமைப்புகளையும் சரி செய்துவிட்டு விமர்சையாக நடத்தலாம் என்று கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசித்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த மாதம் 26ஆம் தேதி 2ஆம் ஆண்டு துவக்க விழா அக்கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அக்கட்சியினுடைய 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளது. மொத்தமாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமித்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் உட்கட்டமைப்புகள் நடத்துவது, சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என பல்வேறு திட்டங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.